Hello பசங்களா, இன்னைக்கு 60 days countdown சீரிஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போற சாப்டர் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில இருந்து Haloalkanes and Haloarenes. ஸோ இந்த சாப்டர் வந்து ரொம்ப கிறிஸ்பா இம்பார்ட்டன்டான எல்லா டாபிக்கையும் நம்ம கவர் பண்ண போறோம். பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன், அதே மாதிரி நேச்சர் ஆஃப் த கார்பன் ஹாலஜன் பாண்ட், கிளாசிஃபிகேஷன், எவ்ரிதிங் இஸ் ஹியர். நேம் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ ஒரு பெர்ஃபெக்டான ரிவிஷன் வீடியோவா இது வந்து உங்களுக்கு அமைய போகுது. ஸோ மறக்காம வீடியோவை ஃப்ரம் த பிகினிங் till the end வரைக்கும் பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் த வீடியோ, எஸ் பசங்களா, சைலம் கிளாஸ் நோட்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கு நீங்க பண்ண வேண்டியது இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி ஒரு கம்யூனிட்டில ஜாயின் பண்ணிடுங்க. அங்கே உங்களுக்கு எல்லா நோட்ஸும் அவைலபிளா இருக்கும். அதே மாதிரி சைலத்தோட ப்ரெஸ்டீஜியஸ் கோர்சஸ் ஆன தளபதி பேட்ச், வெட்ரி பேட்ச், ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச்ல எல்லாமே இப்போ டிஸ்கவுண்டட் ப்ரைஸ்ல உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ நீங்க ரெஸ்பெக்டிவ் கோர்சஸ் ஏதாவது ப்ரிஃபர் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா திஸ் இஸ் த ரைட் டைம், மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? சாப்டரோட பேர் என்ன? Haloalkanes and Haloarenes. ஸோ பசங்களா, Haloalkanesனா என்ன சொல்லுங்க? Haloalkanesனா என்ன சார்? Haloalkanesனு சொன்னா ஆல்கேன்ல இருந்து ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு அங்க ஹாலஜன் வந்தா போதும். ஆல்கேனுக்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. ஆல்கேனுக்கு எக்ஸாம்பிள் என்ன சார்? ஆல்கேனுக்கு சிம்பிளான எக்ஸாம்பிள் வந்து மீதேன் தான் சார். ஆல்கேனோட சிம்பிளான எக்ஸாம்பிள் மீதேன். ஓகே, மீதேனோட ஃபார்முலா CH4. அதுல இருந்து ஒரு ஹைட்ரஜனை நான் ரீப்ளேஸ் பண்ணேன். அப்போது அந்த இடத்துல எனக்கு ஒரு ஹாலஜனை கொண்டு வரலாம். ஸோ அங்கே நான் குளோரினை கொண்டு வந்தேன். எஸ், திஸ் இஸ் அ ஹாலோஆல்கேன். இதுக்கு பேர் என்ன? IUPAC நேம் கேட்டிங்கன்னா ஐ வில் சே திஸ் இஸ் குளோரோ மீதேன். காமன் நேம் கேட்டால் நான் சொல்லுவேன் திஸ் இஸ் மீதைல் குளோரைடு. அப்போ ஹாலோஆல்கேன் IUPAC நேம், ஆல்கைல் ஹாலைடு காமன் நேம், மறந்துடாதீங்க. சிமிலர்லி நமக்கு அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ்லேயும் இதே மாதிரி இருக்குது. ஸோ அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் பென்சீனில் ஒவ்வொரு கார்பன்லேயும் ஒரு ஹைட்ரஜன் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ஏதாவது ஒரு ஹைட்ரஜனை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிவிடுங்க, அங்கே நீங்கள் ஹாலஜனை கொண்டு வந்தால் இட் பிகம்ஸ் அரைல் ஹாலைடு. இதுக்கு பேர் என்ன? IUPAC நேம் கேட்டிங்கன்னா இதோட பேர் குளோரோபென்சீன், இல்லாட்டி இதோட பேர் அரைல் குளோரைடு, ஃபினைல் குளோரைடுன்னு சொல்லலாம். பட் குளோரோபென்சீன் இஸ் த பாப்புலர் நேம். கிளியரா பசங்களா? அப்போ Haloalkanesனா என்ன, அதே மாதிரி Haloarenesனா என்னன்னு இப்போ உங்களுக்கு கிளியரா இருக்கும். இதை வந்து கிளாஸிஃபை பண்ணுவாங்க. NCERTல இந்த சாப்டரோட முதல் டாபிக் கிளாசிஃபிகேஷன் தான். பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் ஹாலஜன் நமக்கு மோனோ ஹாலோஆல்கேன்ஸ் இருக்கு, டை ஹாலோஆல்கேன்ஸ் இருக்கு, போலி ஹாலோஆல்கேன்ஸ் இருக்கு. ஓகே, மோனோ ஹாலோஆல்கேன்ஸுக்கு எக்ஸாம்பிள் தான் இதெல்லாம் மோனோ ஹாலோஆல்கேன். டை ஹாலோஆல்கேன்ஸ் அதில் நம்ம படிக்கணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா CH2Cl, சிங்கிள் பாண்ட் CH2Cl நீங்கள் பார்த்துருப்பீங்க. பக்கத்து கார்பனில் ஹாலஜன் வந்தால் அதுக்கு பேர் விசினல் டைஹாலைடு. என்ன பேர்? விசினல் டைஹாலைடு. ஆனால் அது இல்லாமல் ஒரே கார்பன்லேயே ரெண்டு ஹாலஜன் வந்தால் அதுக்கு பேர் ஜெமினல் டைஹாலைடு. திஸ் இஸ் விஸ், திஸ் இஸ் ஜெம். ஓகே, அதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கணும், இம்பார்ட்டண்ட்டு. இதுக்கு மேலே குளோரின் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, CCl4 இஸ் அ போலி ஹாலோ காம்பவுண்ட். ஏன்னா அங்கே 4 ஹாலஜன் ஆட்டம் இருக்குது. சிமிலர்லி குளோரோஃபார்ம் CHCl3 அதுவும் வந்து போலி ஹாலோ காம்பவுண்ட்ஸுக்கு எக்ஸாம்பிள். ஸோ பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் ஹாலஜன் ஆட்டம் மோனோஹாலைட், டைஹாலைட், ட்ரைஹாலைட்னு சொல்லலாம். அது ஒரு கிரைட்டீரியா. ஆனால் இன்னொரு கிரைட்டீரியா இருக்குது. தட் இஸ் பேஸ்ட் ஆன் த பேஸ்ட் ஆன் த degree of alkyl halide சொல்லலாம். based on the degree of alkyl halide ஜெனரலா ரெப்ரசன்ட் பண்றது விதம் தான் RX. degree of alkyl halide என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, CH3 CH2 X னா ஹாலஜன் தான்ப்பா. இது பாருங்க CH3 CHX, இங்க CH3. ஓகே, இன்னொரு காம்பவுண்ட் பாருங்க CH3 CH3 இங்கே X. ஸோ 3 காம்பவுண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் காம்பவுண்டில் ஹாலஜன் ஆட்டம் X தான் ஹாலஜன். ஓகே, ஹாலஜன் கனெக்டட் டு only one carbon. So this is a 1 degree alkyl halide or primary alkyl halide, whereas here the halogen atom is connected to the carbon which is connected to 2 other carbon atom. So this is an example of secondary alkyl halide, whereas in here the halogen is connected to the carbon which is connected to 3 other carbon atoms. So this is a 3 degree alkyl halide or tertiary alkyl halide. So based on the degree of alkyl halide, primary, secondary, tertiary alkyl halide இதை டிவைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? தென் அடுத்த கிளாசிஃபிகேஷன் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் த ஹைப்ரிடைசேஷனில் நமக்கு படிக்க வேண்டிய ஹைப்ரிடைசேஷன் sp3 இருக்குது. sp3ல ஆல்கைல் ஹாலைட்ஸ் வரும். யாரெல்லாம் வரும்? ஆல்கைல் ஹாலைட்ஸ் வரும். அப்புறம் அல்லைல் ஹாலைட்ஸ் வரும். அப்புறம் பென்சைல் ஹாலைடு வரும்.
அப்போ இதை பற்றி ஒரு ஐடியா இருக்கணும் உங்களுக்கு. ஆல்கைல் ஹாலைடு தான் நான் முதல்ல இப்போ சொன்னேன்ல, பிரைமரி செகண்டரி டெர்ஷரி. எஸ், பிரைமரி செகண்டரி டெர்ஷரி ஆல்கைல் ஹாலைட்ஸ் எல்லாமே sp3 hybridized carbon. That means halogen is connected to the carbon which is sp3 hybridized. allyl halide என்ன, இது நான் ஆல்ரெடி சொல்லியாச்சு, அதனால ஃபர்தரா நான் எக்ஸாம்பிள் சொல்ல மாட்டேன். ஆனா allyl halide என்ன, allyl halide பாருங்க CH2 டபுள் பாண்ட் CH, கார்பன் கார்பன் டபுள் பாண்ட், அதுக்கு பக்கத்துல ஒரு sp3 கார்பன் இருந்தா அதுக்கு பேர் தான் allyl carbon. This is called allyl carbon and allyl carbon is an sp3 carbon. பாருங்க, this is allyl halide, இந்த halogen is connected to sp3 carbon. What about benzyl halide? Benzyl halide ல பென்சீன் ரிங் இருக்கும், அதுக்கு வெளியே ஒரு கார்பன், அதுல வந்து ஹாலஜன். சோ பென்சீன் ரிங்குக்கு வெளியே கார்பன், அது sp3 கார்பன், அதுல ஹாலஜன் வந்து அதுக்கு சொல்ற பேர் தான் பென்சைல் ஹாலைட். சோ இதெல்லாமே வந்து sp3 க்கு எக்ஸாம்பிள். ஆனா ஹைபிரிடைசேஷன்ல sp2 ஹைபிரிடைசேஷன் இருக்கிற ஹாலைட்ஸ் இருக்கு. அதுல ரெண்டு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒன்னு வந்து வினைல் ஹாலைடு, இன்னொன்னு வந்து அரைல் ஹாலைடு. பசங்களா, வினைல்னா என்ன தெரியுமா? அல்லைல்ல கார்பன் கார்பன் டபுள் பாண்ட், அதுக்கு பக்கத்துல ஒரு sp3 கார்பன், அதுல ஹாலஜன் சொன்னேன்ல. இங்க வினைல்ல வந்து கார்பன் கார்பன் டபுள் பாண்ட், அந்த டபுள் பாண்டட் கார்பன்லயே ஹாலஜன் வந்திருக்காங்க. டபுள் பாண்டட் கார்பன்ல ஹாலஜன் அட்டாச்ட், ஆனா அதுக்கு சொல்ற பேர் தான் வினைல் ஹாலைடு. சோ CH2 டபுள் பாண்ட் CHCl, திஸ் இஸ் கால்டு வினைல் குளோரைடு. இதை பாலிமரைஸ் பண்ணும்போது தான் நமக்கு PVC கிடைக்குது. வாட் அபவுட் அரைல் ஹாலைட்? ஒன்னும் இல்லை, நம்ம முன்னாடி சொன்னதுதான். பென்சீன் ரிங்ல குளோரின் வந்திருக்காங்க, குளோரோபென்சீன். சோ குளோரின் இஸ் attached to this carbon, ரிங்கோட கார்பன். பென்சீன் ரிங்ல எல்லா கார்பனாட்டும் sp2 ஹைபிரிடைஸ்ட் தானே. சோ இங்க இது sp2, இங்க இதுவும் sp2, மறந்துடாதீங்க. So that is about the classification. Now common name பத்தி நான் சொன்னேன். common name னா alkyl halide, IUPAC name னா haloalkane. அப்ப இது ரெண்டு ஓகே தான், இது ரெண்டு ஓகே தான். nature of the carbon halogen bond, பசங்களா alkyl halide ஆகட்டும் ஒரு haloarene ஆகட்டும், அங்க கார்பன் ஹாலஜன் bond இருக்கு. பாருங்க, சிம்பிளா சொன்னா CH3 இப்படி இருக்கும். கார்பன் ஹாலஜன் பாண்ட் பசங்களா தெரியும், எல்லாருக்கும் தெரியும். கார்பனை விட குளோரின் ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ். அதனால கார்பன் குளோரின் இருக்கிற சிக்மா பாண்டட் எலக்ட்ரான் இட் வில் பி ஷிஃப்டிங் டுவர்ட்ஸ் த குளோரின் ஆட்டம். ஸோ அதனால குளோரின் ஆட்டம் இஸ் கெட்டிங் எ பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜ் அண்ட் கார்பன் ஆட்டம் இஸ் கெட்டிங் எ பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ we can say that in haloalkanes the carbon chlorine bond, the carbon halogen bond is polar in nature. Okay, இது மறந்துடாதீங்க, இம்பார்ட்டன்ட். அடுத்தது bond length நமக்கு தெரியும். Carbon fluorine, carbon chlorine, carbon bromine, carbon iodine. Fluorine, chlorine, bromine, iodine. Down the group size பெருசாயிட்டே இருக்கும். So bond length யாருக்கு அதிகம்? கார்பன் அயோடினுக்கு. So அதனால CH3 iodine, iodomethane, அதோட சைஸ் bromomethane விடையும், bromomethane சைஸ் chloromethane விடவும், குளோரோமீதேனோட சைஸ் ஃப்ளூரோமீதேனோட அதிகமாக இருக்கும். ஏன்னா ஃப்ளூரினை விட பெருசு குளோரின், குளோரினை விட பெருசு தான் புரோமின், புரோமினோட பெருசு தான் அயோடின். டவுன் த குரூப் சைஸ் அதிகமாகும். அடுத்தது பாண்ட் எந்தால்பி. வாட் யூ மீன் பை பாண்ட் எந்தால்பி? பாண்டை பிரேக் பண்ணுறதுக்கு தேவையான எனர்ஜி. we know that down the group சைஸ் பெருசா, பாண்ட் லெங்த் பெருசாகுது. லெங்த் பெருசாச்சுன்னா ஸ்ட்ரென்த் குறையும், ஸ்ட்ரென்த் குறைஞ்சா அதை உடைக்கிறது ஈஸியாகும். ஸோ பாண்ட் எந்தால்பி மினிமம் இருக்கும், மீதேல் ஐடைடுக்கு மினிமமாக இருக்கும். ஸோ மீதேல் ஐடைடுக்கு பாண்ட் எந்தால்பி மினிமம். அதை விட அதிகமாகும் புரோமோமீதேனுக்கு, அதை விட அதிகமாகும் குளோரோமீதேனுக்கு, அதை விட அதிகமாகும் ஃப்ளூரோமீதேனுக்கு. கிளியரா? எஸ். அடுத்தது ஆர்டர் ஆஃப் டைபோல் மொமெண்ட். பசங்க ஆர்டர் ஆஃப் டைபோல் மொமெண்ட்ல எல்லாரும் என்ன நினைப்பாங்க? ஓ ஃப்ளூரினுக்கு தானே மோர் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, அதனால டைபோல் மொமெண்ட் ஃப்ளூரினுக்கு தான். There is an exception. Yes, பசங்களா, as we expected, fluoromethane கிடையாது highest, it is chloromethane. So CH3Cl வந்து முதல் இடம், ரெண்டாவது இடத்துல தான் யார் இருக்காங்க? fluoromethane, அப்புறம் bromomethane, அப்புறம் iodomethane. So இதுக்கு என்ன காரணம்? ஏன் chloromethane முதல் இடத்தை பிடிச்சிருக்காங்க? ஏன்னா chloromethaneல இருக்கிற குளோரினுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டியும் இருக்கு, சைஸும் இருக்கு. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் டைபோல் மொமெண்ட் mu is equal to q into d. The q represents the charge due to the electronegativity, d represents the distance. So அந்த ரெண்டு ஃபேக்டரும் கன்சிடர் பண்ணும்போது ஃப்ளூரோமீதேனை விட குளோரோமீதேனுக்கு தான், ஃப்ளூரோமீதேனை விட குளோரோமீதேனுக்கு தான் டைபோல் மொமெண்ட் அதிகம். மறந்துடாதீங்க, டைபோல் மொமெண்ட் அதிகம். ரெண்டாவது இடத்துல யார் இருக்காங்க? ஃப்ளூரோமீதேன் இருக்காங்க. அதை பத்தி கவலைப்படாதீங்க. ஓகே, எஸ் பசங்களா. நெக்ஸ்ட் அதோட கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க காம்பவுண்ட்ஸுக்கு. ஸோ காம்பவுண்டோட எக்ஸாம்பிள் இங்கே காமன் நேம், IUPAC நேம் எல்லாம் கொடுத்துருக்காங்க. குளோரோமீதேன் சிம்பிள் CH3 CH2Br ethyl bromide bromoethane. This is normal propyl chloride. இது 1 chloropropane சொல்லலாம். இது பாருங்க 2 chloropropane. 2 chloropropane is IUPAC name, isopropyl chloride. Tertiary butyl bromide, isobutyl bromide. சிம்பிளா இருக்கும். ஸோ இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ நான் வந்து இங்கே எழுதுறேன் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் CH3
கொஞ்சம் திக்னஸ் கம்மி பண்ணலாம். CH3 CH2 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 Cl. இந்த காம்பவுண்டோட காமன் நேம் யூபிஎஸ்சி நேம் எல்லாருக்கும் தெரியும், 1-chlorobutane. காமன் நேம்னு கேட்டால் N-butyl chloride. N-butyl chloride. N-butyl chloride காமன் நேம் இம்பார்ட்டன்ட் தான். இந்த N-butyl chloride இதே ஃபார்முலாவில் நான் இன்னொரு எழுதுகிறேன். CH3 CH CH3 CH2Cl. இப்போ இந்த ஒரு ஃபார்மேட் இருக்கா? இருக்குது. இதுக்கு பேர் ஐசோபியூட்டைல் குளோரைடு. இதுக்கு பேர் ஐசோபியூட்டைல் குளோரைடு. ஓகே, இன்னொரு விதத்தில் நான் இதை ப்ரெசென்ட் பண்ணுறேன். CH3 CH Cl CH2 CH3. இப்போ பாருங்க, chlorine is connected to the carbon which is connected to 2 other carbon. chlorine connect பண்ண carbon 2 other carbon கூட connected இருக்கா. So this is a secondary butyl chloride. இன்னொரு இதெல்லாம் காமன் நேம் தான்ப்பா, இதெல்லாம் காமன் நேம். ஐயூபிஎஸ்சி நேம் வந்து உங்களுக்கு டவுட் இருக்காது, பிகாஸ் அது கொஞ்சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாரும் படிச்சிருந்தா எல்லாராலையும் அது வந்து ஞாபகம் வைக்க முடியும். பட் இது வந்து நீங்கள் ஞாபகத்தில் வைக்கணும், ஏன்னா இம்பார்ட்டன்ட். இன்னொரு விதத்தில் எழுதுகிறேன் இந்த ஃபார்முலாவில். CH3 C, இங்கேயும் CH3 இங்கேயும் CH3, 4 கார்பன் ஆகிடுச்சா. இங்கே குளோரைடு. இதுக்கு என்ன பேர் தெரியுமா? திஸ் இஸ் டெர்ஷரி பியூட்டைல் குளோரைடு. பாருங்க, ஒரே ஃபார்முலா வச்சு 4 கார்பனும் ஒரு குளோரினும் வச்சு நார்மல் பியூட்டைல் குளோரைடு, ஐசோ பியூட்டைல் குளோரைடு, செகண்டரி பியூட்டைல் குளோரைடு, டெர்ஷரி பியூட்டைல் குளோரைடு, இப்படி எல்லாம் எழுத முடியும். ஓகே, அப்போ அதெல்லாம் படிச்சுக்கோங்க. அதுதான் இந்த டேபிள் இருந்து நீங்கள் மெயினாக ரெஃபர் பண்ண வேண்டிய விஷயம். ஓகே, ரைட்டு. தென் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு போகலாமா? எல்லாம் எப்பவுமே தெரியும் எந்த ஆர்கானிக் காம்பவுண்ட் ஆனாலும் அதோட ஸ்டார்டிங் மெம்பர்ஸ் வந்து மோலார் மாஸ் எல்லாம் ரொம்ப கம்மி தானே. ஸ்டார்டிங் மெம்பர்ஸ் எப்பவுமே எப்படி இருக்கும்? கேஸஸாக இருக்கும். ஆனால் ஆஸ் த மோலார் மாஸ் இன்க்ரீசஸ், கேஸ் என்னாகும்? மெதுவாக லிக்விடாக மாறும். அப்புறம் ஃபைனலி என்னாகும்? சாலிடாக மாறும். அதுதான் இங்கேயும் நடக்குது. ஓகே, அப்புறம் பாய்லிங் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாய்லிங் பாயிண்ட் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு மோலிகுலர் வெயிட். அப்போ ஆல்கைல் ஃப்ளூரைட் பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஃப்ளோரோமீதேன், குளோரோமீதேன், ப்ரோமோமீதேன், ஐடோமீதேன். ஆல்கைல் பார்ட் சேம் தானே? ஆமாம். ஃப்ளூரின், குளோரின், ப்ரோமின், ஐடின்ல யாருக்கு மோலார் மாஸ் அதிகம்? டவுன் தி குரூப் சைஸ் கூடும், மோலார் மாஸ் கூடும் ஐடினுக்கு. அப்போ பாய்லிங் பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா CH3I இஸ் கிரேட்டர் தேன் CH3Br which is greater than CH3Cl which is greater than CH3F. இது பாய்லிங் பாயிண்டோட ஆர்டர் மட்டும் இல்லை, மெல்டிங் பாயிண்டோட ஆர்டரும் இதே தான். ஆனால் ஹாலோ அரேன்ஸில் பென்சீன் ரிங்கில் 2 குளோரின் வருது, பென்சீன் ரிங்கில் 2 குளோரின் வரும். பாருங்க, இங்கே ஒரு குளோரின், இங்கே ஒரு குளோரின் வரலாம்ல, இங்கே ஒரு குளோரின், இங்கே ஒரு குளோரின் வரலாம்ல, இங்கே ஒரு குளோரின், இங்கே ஒரு குளோரின் வரலாம்ல. ஸோ பாருங்க, இது வந்து 1,4-dichlorobenzene, திஸ் இஸ் 1,2-dichloro, திஸ் இஸ் 1,3-dichloro. ஸோ இப்படி சொல்லலாம், திஸ் இஸ் para-dichloro, திஸ் இஸ் ortho, திஸ் இஸ் மெட்டா. ஸோ இவங்க 3 பேரோட மெல்டிங் பாயிண்ட் கம்பேர் பண்ண சொல்லும்போது NCERT கரெக்டாக ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. அந்த லைன் இப்படி தான்: para-dichlorobenzene is having highest melting point than ortho-dichloro and meta-dichlorobenzene because of its symmetry. Melting point of டைக்ளோரோபென்சீனை சொல்லும்போது நீங்கள் சிமெட்ரி பார்க்கணும். மெல்டிங் பாயிண்ட் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு சிமெட்ரி, அதனால அப்படி சொல்கிறாங்க. தென் வாட் அபவுட் த சாலிபிலிட்டி? உங்களுக்கு தெரியும், ஹாலோ ஆல்கேன்ஸில் கார்பன் ஹாலோஜன் பாண்டு தான் இருக்குது. அப்போது அங்கே ஹைட்ரஜன் பாண்டிங்கோட ஸ்கோப் எல்லாம் இல்லை, நோ ஹைட்ரஜன் பாண்டிங் வித் வாட்டர். அதனால சாலிபிலிட்டி கம்பேரிட்டிவ்லி கம்மியாக தான் இருக்கும். ஸ்லைட்லி பொலாரிட்டி இருக்குது, அதனால லெஸ் சோலிபிள்னு சொல்லலாம், ஹைலி சோலிபிள் கிடையாது. ஆர்கானிக் சால்வெண்ட்டில் தான் அவங்க வந்து அதிகமாக சோலிபிளாக இருப்பேன். ஓகே, ஸோ தட்ஸ் இட் அபவுட் த introduction part, classification, physical properties, nomenclature. Now we are moving to the methods of preparation. Okay பசங்களா, அடுத்தது பார்க்க போகிறது மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன்ஸில் ஃப்ரம் ஆல்கஹால்ல இருந்து நாம எப்படி ஆல்கைல் ஹாலைடை ப்ரிப்பேர் பண்ணலாம்னு பார்க்க போகிறோம். ஸோ ஆல்கஹாலோட ஜெனரல் ஃபார்முலா எல்லாருக்குமே தெரியும். ஆல்கஹால் இஸ் நத்திங் பட் ROH. ஆல்கஹால்னா என்ன? ROH தான் ஆல்கஹாலோட ஜெனரல் ஃபார்முலா. ஸோ இட் கேன் பி எத்தனால், ப்ரோபனால், வாட் எவர் இட் இஸ். ஸோ சம் ஆல்கஹால் இஸ் ஹியர். ஸோ நாம் என்னென்ன ரியேஜென்ட் யூஸ் பண்ண போகிறேன்? ஸோ அதில் வெரி ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்டான ரியேஜென்ட் வந்து லூகாஸ் ரியேஜென்ட். பார்த்துக்கலாம். லூகாஸ் ரியேஜென்ட் வந்து எல்லாரும் கேட்டுருப்பேன், ஹவு டு டிஸ்டிங்விஷ் ஆல்கஹால்
பிரைமரியா செகண்டரியா டெர்ஷரியான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நாம யூஸ் பண்ற ரியேஜென்ட் தான் லூகாஸ் ரியேஜென்ட். ஸோ லூகாஸ் ரியேஜென்ட் இஸ் நத்திங் பட் கான்சென்ட்ரேட்டட் HCl and anhydrous zinc chloride. ஸோ நீங்க ஆல்கஹால் கூட லூகாஸ் ரியேஜென்ட் போட்டா OH குரூப் ரீப்ளேஸ் ஆகி அங்க குளோரின் சப்ஸ்டிட்யூட் ஆகும். ஸோ இந்த இடத்துல போண்ட் பிரேக் ஆகி OH மைனஸ் வெளியே போய் Cl மைனஸ் உள்ள வரும். ஓகே, நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் தான் அந்த ரியாக்ஷன். ஆனா இந்த ரியாக்ஷன் பாத்தீங்கன்னா டெர்ஷரி ஆல்கஹால் செமையா பண்ணுவாங்க. இமீடியட்டா பிரசிபிடேட் கிடைக்கும், ஆல்கைல் ஹைட்ரைடு கிடைக்கும். செகண்டரி ஆல்கஹால் கொஞ்சம் யோசிச்சு 5 மினிட்ஸ் எல்லாம் எடுத்து தான் பண்ணுவாங்க. பிரைமரி ஆல்கஹால் நார்மல் டெம்பரேச்சர்ல பண்ணவே மாட்டேன். ஸோ இந்த ஒரு ஸ்பீட் ஆஃப் த ரியாக்ஷனை வச்சு டர்பிடிட்டி இமீடியட்டா வந்தா டெர்ஷரி ஆல்கஹால், ஸ்லோவா வந்தா செகண்டரி ஆல்கஹால், வரவே இல்லைன்னா அது பிரைமரி ஆல்கஹால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ROH என்ன ஆகும்? ROH is converted into RCl மாறும். ரியாக்ஷன் புரிஞ்சது இல்லை? டர்பிடிட்டி அதான் பிரசிபிடேட், அது டெர்ஷரிக்கு அதிகம், அதுக்கப்புறம் செகண்ட், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து PCl3. எஸ் பசங்களா, PCl3 கூட 3 molecules ஆஃப் ஆல்கஹால் நீங்க எடுத்துக்கோங்க. PCl3 and 3 molecules ஆஃப் ஆல்கஹால் எடுக்கும்போது உங்களுக்கு RCl கிடைக்கும், H3PO3 பை ப்ராடக்டும் கிடைக்கும். அப்புறம் PCl5 எடுக்கும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? RCl கிடைக்கும், POCl3 கிடைக்கும். ஓகே, வெரி வெரி சிம்பிளான ரியாக்ஷன். ஆனா இந்த ரெண்டு ரியாக்ஷன்ல நீங்க பை ப்ராடக்டையும் ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி அடுத்தது தைனைல் குளோரைடு, வெரி இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன். பிகாஸ் இங்க கிடைக்கிற பை ப்ராடக்ட் எல்லாமே எஸ்கேப்பபிள் கேஸஸ் ஆனதுனால திஸ் இஸ் த பெஸ்ட் மெத்தட்னு சொல்றாங்க. ஏன்னா கிடைக்கிறது SO2 கேஸும் HCl கேஸும், மறந்துடாதீங்க. அடுத்தது என்ன? NaBr சல்ஃபியூரிக் ஆசிட். எஸ், இங்க என்ன கிடைக்கும்? நமக்கு RBr கிடைக்கும், அதே மாதிரி சோடியம் பைசல்ஃபேட் எல்லாம் கிடைக்கும். ஓகே, சோடியம் பைசல்ஃபேட். ரெட் பாஸ்பரஸ் அண்ட் ஹாலஜன் என்ன கிடைக்கும்? RX கிடைக்கும். K and H3PO4 என்ன கிடைக்கும்? RI கிடைக்கும். ஸோ ஜஸ்ட் சப்ஸ்டியூஷன் தான், நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன். ஆல்கஹால் இருந்து OH மைனஸ் வெளியே போகுது, ஹாலைடு உள்ள வருது, நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். அடுத்தது ஃப்ரம் ஹைட்ரோகார்பன், ஹைட்ரோகார்பன்ஸ்ல இருந்து எப்படி ஹாலோ ஆல்கேன்ஸை ப்ரிப்பேர் பண்றது. ஸோ பாருங்க, அதுக்கு செமையான எக்ஸாம்பிள் வந்து ஆல்கேனை நாம ஹாலோஜனேஷன் பண்ணலாம். ஆல்கேனு ஹாலோஜனேஷன் பண்ண முடியுமா சார்? ஆல்கேன் சார் லெஸ் ரியாக்டிவ், நாங்கள் சின்ன கிளாஸ்ல எல்லாம் படிச்சிருக்கேன் சார். ஆமாம், ஆல்கேன்ஸ் லெஸ் ரியாக்டிவ் தான். அதனால சும்மா ஹாலோஜன் எடுத்தால் ரியாக்ஷன் நடக்காது, நீங்கள் லைட் எனர்ஜியும் கொடுக்கணும். லைட் எனர்ஜியோட பிரசன்ஸ்ல தான் இந்த ரியாக்ஷன் நடக்கும். ஓகே, இந்த ரியாக்ஷனோட பேர் என்ன தெரியுமா? திஸ் இஸ் எ ஹாலோஜனேஷன் ரியாக்ஷன் இன் பிரசன்ஸ் ஆஃப் லைட் எனர்ஜி. ஸோ இட்ஸ் எ போட்டோகெமிக்கல் ஹாலோஜனேஷன் சொல்லலாம். இங்க இனிஷியேஷன், ப்ரொபகேஷன், டெர்மினேஷன் சொல்லி 3 ஸ்டெப் எல்லாம் இருக்கு. சிம்பிளா ரியாக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீதேனும் Cl2 in presence of HNu. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு குளோரோமீதேன் கிடைக்கும். ஃபர்தரா நீங்க என்ன பண்ணீங்க? இதே ரியாக்ஷன் கண்டினியூ பண்ணீங்கன்னா குளோரோமீதேன் டைக்ளோரோமீதேன் ஆகும். ஃபர்தரா கண்டினியூ பண்ணா ட்ரைக்ளோரோமீதேன் குளோரோஃபார்ம் ஆகும். அண்ட் கடைசியில் இட் பிகம் CCl4 கார்பன் டெட்ராக்ளோரைடு ஆகும். தட் மீன்ஸ் ஸ்டார்டிங்ல கார்பன் கூட 4 ஹைட்ரஜன், இப்போ அந்த ஹைட்ரஜன் எல்லாம் போயிட்டு அந்த இடத்துல குளோரின் வந்திருக்காங்க. ஸோ ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணி ஹாலஜன் உள்ள போறாங்க. சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் தானே? எஸ், திஸ் இஸ் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். பட் இது எப்படி நடக்குது? இது நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் கிடையாது, எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் கிடையாது. இதோட பேரு ஃப்ரீ ராடிக்கல் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். இந்த மெக்கானிசம், இந்த ரியாக்ஷனோட மெக்கானிசம் என்ன? FR/SR. சார் அப்படின்னா என்ன சார்? ஏன் இதை வந்து ஃப்ரீ ராடிக்கல் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் சொல்றீங்க? அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த மெக்கானிசத்துல ஸ்டார்டிங் ஸ்டெப்ல, இனிஷியேஷன் ஸ்டெப்ல என்ன நடக்குதுன்னு நீங்க பார்க்கணும். அங்க குளோரின் மோலிக்யூல் லைட் எனர்ஜியோட பிரசன்ஸ்ல ஹோமோலிசிஸ் நடந்து 2 குளோரின் ராடிக்கலா மாறுது. அப்புறம் ப்ரொபகேஷன் ஸ்டெப்பில் இந்த குளோரின் ராடிக்கல் மீதேன் கிட்ட போய் அதிலிருந்து ஒரு ஹைட்ரஜனை வெளியே எடுத்து HCl மாறும்போது மீதைல் ராடிக்கல் ஃபார்ம் ஆகுது. இந்த மீதைல் ராடிக்கல் வந்து அடுத்து ஒரு குளோரின் மோலிக்யூல் கூட போய் குளோரோமீதேன் ஃபார்ம் ஆகுது, மறுபடியும் ஒரு குளோரின் ராடிக்கல் ரீஜெனரேட் ஆகுது. ஸோ திஸ் 2 ஸ்டெப்ஸ் ஆர் ஹேப்பனிங். இது ரிப்பீட்டடாக நடக்கும்போது தான் ப்ரொபகேஷன் ஸ்டெப்பில் நமக்கு குளோரோமீதேன், டைக்ளோரோமீதேன், ட்ரைக்ளோரோமீதேன், டெட்ராக்ளோரோமீதேன் எல்லாம் கிடைக்குது. ஃபைனலி டெர்மினேஷன். இதெல்லாம் முடிக்கணும், இந்த ரியாக்ஷன் போதும்னு ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா எல்லா ஃப்ரீ ராடிக்கல்ஸையும் கம்பைன் பண்ண வைங்க. ஸோ Cl.2 சேர்ந்தா Cl2 மோலிக்யூல், CH3 சேர்ந்தா C2H6 ஈதேன் கிடைக்கும். CH3 சேர்ந்தா குளோரோமீதேன். ஸோ பசங்களா, மீதேனோட ஹாலோஜனேஷன்ல ஈதேன் கிடைக்குது. அது ஒரு ஸ்பெஷலான விஷயம், நிறைய பேர் அதை கவனிக்காம போயிடுவாங்க. ஸோ மீதேனோட ஹாலோஜனேஷன்ல ஈதேன் கிடைக்குமா? கிடைக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனால் கிடைக்கும். எங்கே கிடைக்கும்? ப்ரொபகேஷன் ஸ்டெப்பில் கிடைக்காது, டெர்மினேஷன் ஸ்டெப்பில் கிடைக்கும். பசங்களா, திஸ் இஸ் ஹேப்பனிங் இன்சைட் த ரியாக்ஷன். ஸோ இது ஒரு லைட் எனர்ஜியோட ப்ரெசன்ஸில் நடக்கிற ரியாக்ஷன் தான், மறந்துடாதீங்க. அடுத்தது என்ன? ஃப்ரம் ஆல்கீன்ஸ்ல இருந்து நீங்கள் ஹாலோ ஆல்கேன்ஸை ப்ரிப்பேர் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் ஹாலைட் தான். சிம்பிளாக சொல்கிற ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. CH3
CH double bond CH2 இதோட பேர் என்ன propene இதுல நீங்க என்ன பண்ணுங்க HBr ஆட் பண்ணுங்க HBr ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு என்ன பாசிபிலிட்டி சார் HBr ல H+ உம் Br- உம் இருக்குல்ல இந்த பை எலக்ட்ரானை இந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணலாம் இப்படி தான் ஷிஃப்ட் பண்ணணும் ஆக்சுவலி இப்படி தான் ஷிஃப்ட் பண்ணணும் ஆனால் சில பேர் இந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணுவாங்க அப்போ அது ஒரு ப்ராடக்ட் ஆனால் நான் மேஜர் ப்ராடக்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணுறேன் மேஜர் ப்ராடக்ட் மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணவா ஸோ இதுதான் மேஜர் ப்ராடக்ட்னு எழுத போகிறேன் ஏன் சார் ஏன் பை எலக்ட்ரான் இந்த பக்கம் ஷிஃப்ட் ஆகணும்னு நீங்கள் சொல்கிறீங்க ஏன்னா நான் சொல்கிறேன் பை எலக்ட்ரான் இந்த பக்கம் ஷிஃப்ட் ஆச்சுன்னா இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் வந்தால் திஸ் இஸ் செகண்டரி கார்போகேட்டியோன் இல்லை பை எலக்ட்ரான் இந்த பக்கம் போயிடுச்சுன்னா இங்கே தான் ப்ளஸ் அது பிரைமரி கார்போகேட்டியோன் கார்போகேட்டியோனோட ஸ்டெபிலிட்டி ஆர்டர் பிரைமரியை விட செகண்டரிக்கு தான் அதிகம் ஸோ செகண்டரி கார்போகேட்டியோன் ஃபார்ம் பண்ணுறது தான் எப்பவுமே நல்லது ஸோ அதனால தான் பை எலக்ட்ரானை நான் இப்படி ஷிஃப்ட் பண்ண வச்சேன் அப்படி ஷிஃப்ட் பண்ணும்போது இந்த இடத்துல ப்ளஸ் இந்த இடத்துல மைனஸ் அப்போ இதில் இருந்து சொல்லுங்க H+ இங்கே வந்துடும்ல H+ தானே எலக்ட்ரோஃபைல் Br- நியூக்ளியோஃபைல் தானே ஸோ முதல்ல H+ இங்கே வந்துடும் ஸோ நமக்கு என்ன கிடைக்கும் ஸோ CH+ single bond CH3 னு கிடைக்கும் so we have a secondary carbocation அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆகுது இந்த பாசிட்டிவ் பார்ட்ல நம்மளோட மிச்சம் இருக்கிற Br- வந்து ஜாயிண்ட் ஆகுது so CH3 CHBr CH3 what is this sir this is 2-bromopropane so இந்த ரியாக்ஷனோட பேர் என்ன இங்க ஸ்டார்டிங்ல கார்பன் டபுள் பாண்ட் இருந்துச்சு இப்போ கார்பன் சிங்கிள் பாண்ட் ஆகுது பை பாண்ட் காணோம் unsaturated compound saturated-ஆ மாறுது so this is an addition reaction additionல HBr தான் ஆட் பண்ணேன் ஆமா HBrல யாரு முதல்ல வந்து ஆட் ஆச்சு H+ னா யாரு எலக்ட்ரோஃபைல் so this is பசங்களா this is none other than it is an electrophilic addition reaction இந்த electrophilic addition reactionல intermediate இருக்கா கண்டிப்பா இருக்கு யார் intermediate கார்போகேட்டியோன் so கார்போகேட்டியோன் intermediate ஃபார்ம் ஆகுற ரியாக்ஷன் தான் இது மறந்துடாதீங்க கார்போகேட்டியோனுக்கு ரீஅரேஞ்ச்மென்ட்க்கு பாசிபிலிட்டி இருந்தா கண்டிப்பா நீங்க கார்போகேட்டியோனோட ரீஅரேஞ்ச்மென்ட்டும் பண்ணணும் அதுக்கு அப்புறம் தான் Br- கொண்டு வரணும் பிரைமரி கார்போகேட்டியோன் செகண்டரியா மாறும் செகண்டரியா இருந்தால் அது டெர்ஷரியா மாறும் பிகாஸ் கார்போகேட்டியோனோட ஸ்டெபிலிட்டி எந்த அளவுக்கு கூடுதோ அந்த அளவுக்கு நமக்கு ஃபைனல் அவுட்புட்டும் அதே மாதிரி டிசைடு ப்ராடக்ட் கிடைக்கும் அதனால இங்கே செகண்டரி கார்போகேட்டியோனுக்கு அப்புறம் ஃபர்தராக போக முடியாது அதனால தான் அந்த இடத்துல நான் புரோமினை கொண்டு வந்தேன் முடிஞ்சா டெர்ஷரியா மாற்ற வேண்டியிருக்கு அதுக்கப்புறம் தான் புரோமினை கொண்டு வரணும் இந்த மெத்தட்ல வந்து ஒரு ஷார்ட்கட் மெத்தட் இருக்கு அதுக்கு பேரு மார்கோனிகோஃப் ரூல் அது நீங்க படிச்சிருப்பீங்க நெகட்டிவ் பார்ட் ஆஃப் த atom goes to the carbon containing lesser number of hydrogen atom ஆனா பசங்களா நான் சொல்றேன் எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன்ல நீங்க பிளைண்டா மார்கோனிகோஃப் ரூல் மட்டும் ஃபாலோ பண்றது நல்லது இல்ல ஆன்சர் தப்பாயிடும் அதனால கார்போகேட்டியோனோட ஃபார்மேஷன் தென் கார்போகேட்டியோனோட ரீஅரேஞ்ச்மென்ட் அந்த கான்செப்ட் எல்லாம் மைண்ட்ல வச்சுக்கோங்க Next, addition of halogen பார்க்கலாமா addition of halogen yes again நான் எடுக்கிறேன் CH3 CH double bond CH2 எடுக்கிறேன் சார் இது propene தான் என்ன பண்றேன் சார் நான் bromine எடுக்கிறேன் bromine in presence of CCl4 என்ன ஆகும் சார் அந்த பை பாண்ட் பிரேக் ஆகும் பை பாண்ட் பிரேக் ஆச்சுனா நமக்கு இந்த இடத்துல bromine வரும் இந்த இடத்துலயும் bromine வரும் so 1,2 dibromopropane கிடைக்கும் என்ன கிடைக்கும் 1,2 dibromopropane பசங்களா நல்லா பாருங்க இந்த bromine in presence of CCl4 இருக்குல அதுக்கு reddish orange color இருக்கு and finally இந்த ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும்போது the reddish orange color disappear ஆகுது so color of the solution disappear ஆகுது reddish orange color அது disappear ஆச்சுனா அது என்ன அர்த்தம் நாம எடுத்த காம்பவுண்ட்ல unsaturation இருக்குன்னு அர்த்தம் so this is a test for unsaturation மறந்துடாதீங்க this is a test for unsaturation மறந்துடாதீங்க ஓகே பசங்களா ஸோ ஹாலோ ஆல்கேன்ஸோட ப்ரிப்பரேஷன் முடிஞ்சது அடுத்தது அடுத்தது ஹாலோ ஆல்கேன்ஸில் நமக்கு வந்து குளோரோ காம்பவுண்டும் ப்ரோமோ காம்பவுண்டும் அதிகமாக கிடைக்கும் ஆனால் ஃப்ளூரோ காம்பவுண்டும் கிடைக்காது ஐடோ காம்பவுண்டும் கிடைக்காது ஏன் தெரியுமா ஃப்ளூரோ காம்பவுண்டு டைரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணால் ஹைலி எக்ஸ்ப்ளோசிவ் வெரி ரியாக்டிவ் ஐடோ காம்பவுண்டு வெரி ஸ்லோ அது மட்டும் இல்லை அது ரிவர்சிபிள் கூட அதனால ஐடோ காம்பவுண்டையும் ஃப்ளூரோ காம்பவுண்டையும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வேற ஏதாவது மெத்தட் இருக்கான்னு யோசிச்சு பார்த்தேன் அப்போ தான் ஒரு மெத்தட் இருக்குது என்ன பண்ணலாம் நமக்கு முதல்ல குளோரோ ப்ரோமோ காம்பவுண்ட் நம்ம கையில் இருக்கு ஓகே if we have CH3X இங்க X னா யாரு அது குளோரின் or bromine இந்த CH3X நமக்கு CH3F மாத்தலாம் இல்லாட்டி CH3I மாத்தலாம் சோ ஆல்ரெடி ஒரு ஹாலஜன் இருக்கு அது குளோரின் or bromine இருக்கும் அதை ரீப்ளேஸ் பண்ணி ஃப்ளூரினை கொண்டு வரலாம் இல்லாட்டி குளோரின் or bromine ரீப்ளேஸ் பண்ணி ஐடினை கொண்டு வரலாம் இதுல ஃப்ளூரினை கொண்டு வர ரியாக்ஷன் ஃப்ளூரினை தான் கொண்டு வரணும் அப்படி நீங்க நினைக்கிறீங்கன்னா அந்த ரியாக்ஷனோட பேரு ஸ்வார்ட்ஸ் ரியாக்ஷன் இல்ல ஐடினை தான் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த ரியாக்ஷனோட பேரு ஃபிங்கல்ஸ்டீன் ரியாக்ஷன் பசங்களா புரிஞ்சுதா இப்போ ஃபிங்கல்ஸ்டீன் ரியாக்ஷன்ல குளோரின் or bromine is replaced by iodine ஆனா ஸ்வார்ட்ஸ் ரியாக்ஷன்ல குளோரின் or bromine is replaced by
ஃப்ளூரின் மறந்துடாதீங்க. அப்புறம் ரியேஜென்ட் படிக்கணும். ஸ்வாட்ஸ் ரியாக்ஷனில் ஃப்ளூரினை கொண்டு வரணும். ஸ்வாட்ஸ் ரியாக்ஷனில் ஃப்ளூரினை கொண்டு வரணும். அதுக்கு நீங்கள் HgF2 SbF3 AgF இந்த மாதிரி ஃப்ளூரைட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபிங்கல்ஸ்டீன் ரியாக்ஷனில் அயடினை கொண்டு வரணும். அதுக்கு நீங்கள் சோடியம் அயடைடு இன் பிரசன்ஸ் ஆஃப் ட்ரை அசெட்டோன் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சோடியம் அயடைடு இன் பிரசன்ஸ் ஆஃப் ட்ரை அசெட்டோன் எல்லாம் யூஸ் பண்ணலாம். ஓகே பசங்களா? எஸ், ஸ்வாட்ஸ் ரியாக்ஷன் ஆல்ரெடி சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஹாலோஅரீன்ஸ். அப்போ ஹாலோ ஆல்கேன்ஸோட ப்ரிப்பரேஷன் எல்லாம் பக்கா கிளியரா? ஆல்கேன்ஸ்லேருந்து பண்ணலாம், ஆல்கீன்ஸ்லேருந்து பண்ணலாம், ஹாலஜன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். இந்த ஹாலஜன் எக்ஸ்சேஞ்ச் ரெண்டு நேம் ரியாக்ஷன் வெரி இம்பார்ட்டன்ட், மறந்துடாதீங்க. ஃபிங்கல்ஸ்டீனும் ஸ்வாட்ஸும் இதாகக்கூடாது, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஃப்ளூரினை கொண்டு வரணும்னா ஸ்வாட்ஸ், அயடினை கொண்டு வரணும்னா ஃபிங்கல்ஸ்டீனு. அதுக்கு கரஸ்பாண்டிங் ரிஏஜென்ட்ஸும் படிச்சுக்கோங்க. ஓகே, எஸ். அடுத்தது நம்ம ஹாலோஅரீன்ஸோட ப்ரிப்பரேஷன் பார்க்கலாம். ஓகே பசங்களா, அடுத்தது ஹாலோஅரீன்ஸோட ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஹாலோஅரீன்ஸோட ப்ரிப்பரேஷன் வந்து நம்ம எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் மூலமாக பண்ணலாம். எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் எப்படி பண்ணலாம்? பென்சீன் ரிங் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஹாலஜனேஷன் பண்ணணும், குளோரினேஷன் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஸோ யூ டேக் குளோரின் இன் பிரசன்ஸ் ஆஃப் அன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைட், anhydrous aluminum chloride, anhydrous AlCl3. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் AlCl3 is a Lewis acid, it is electron deficient. So AlCl3 க்கு என்ன வேணும்? குளோரின் ஆட்டம் கையில் 3 lone pairs எல்லாம் இருக்குது. ஸோ AlCl3 என்ன பண்ணுவாங்க? AlCl3 இந்த குளோரின் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்போ it becomes AlCl4 minus AlCl4 என்னாகும்? It becomes AlCl4 minus வரும். அண்ட் ரிமைனிங் ஒரு குளோரின் இருக்குல்ல, அந்த குளோரின் வந்து it becomes plus. That is the electrophile. That is called chloronium ion or just halonium ion. And the electrophile போய் பென்சீன் ரிங்கில் போய், ஏன் பென்சீன் ரிங்கில் போகிறீங்க? ஏன்னா பென்சீன் இஸ் எலக்ட்ரான் ரிச். பென்சீன் itself is a nucleophile. ஸோ அதனால் ஒரு எலக்ட்ரோஃபைலுக்கு அங்கே ஈஸியாக போக முடியும். ஸோ சப்ஸ்டியூஷன் நடக்கும், நமக்கு என்ன கிடைக்கும்? குளோரோபென்சீன் கிடைக்கும். And this is the preparation of haloarenes. Okay பசங்களா, அடுத்தது நம்ம படிக்க போகிறது இந்த சான்மேயர் ரியாக்ஷன். சான்மேயர் ரியாக்ஷன் வந்து டிஃப்ரெண்ட் ஹாலோஅரீன்ஸோட ப்ரிப்பரேஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அதோட பேக் ஸ்டோரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சான்மேயர் ரியாக்ஷனோட பேக் ஸ்டோரின்னு என்ன தெரியுமா? யூ ஷுட் லேர்ன் ஃப்ரம் த ஸ்க்ராச். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் கையில் இருக்கிறது அனிலீன். என்ன இருக்குது? அனிலீன். திஸ் இஸ் பென்சீன் ரிங் NH2 அனிலீன். இந்த அனிலீனை நீங்கள் டயசோடைசேஷன் பண்ணுறீங்க. என்ன பண்ணுறீங்க? டயசோடைசேஷன் கேட்டிருப்பீங்க. ஸோ நைட்ரஸ் ஆசிட் ஆர் NaNO2 and HCl 0 to 5 degrees Celsius டயசோடைசேஷன் நடந்து யூ வில் கெட் டயசோனியம் குளோரைடு. ஸோ நம்ம கையில் என்ன இருக்குது? பென்சீன் டயசோனியம் குளோரைடு இருக்குது. இந்த பென்சீன் டயசோனியம் குளோரைடை நீங்கள் குப்ரஸ்னா காப்பரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு +1 CuCl bar HCl or CuBr bar HBr. ஓகே, நமக்கு இங்கே ஹாலோ தானே கன்ஃபியூஸ் பண்ணுங்க. CuCnனும் இருக்குது, CuCnனும் இருக்குது. பட் நமக்கு இப்போ ஹாலஜனை பற்றி மட்டும் பேசலாம். நமக்கு என்ன கிடைக்கும்? பென்சீன் டைசோனியம் குளோரைடு பிகம்ஸ் குளோரோபென்சீன். பென்சீன் டைசோனியம் குளோரைட் பிகம் ப்ரோமோபென்சீன். ஸோ குளோரோபென்சீன் ப்ரோமோபென்சீனோட ப்ரிப்பரேஷன் இங்கே நடக்குது. அனிலீன்லேருந்து டயசோடைசேஷன் பண்ணி பென்சீன் டைசோனியம் குளோரைட் கிடைக்குது. அதுக்கப்புறம் குளோரோபென்சீனும் ப்ரோமோபென்சீன் கிடைக்குது. இது சான்மேயர் ரியாக்ஷன். இதே மாதிரி ஆல்மோஸ்ட் சேம் இங்கே நம்ம கையில் என்ன இருக்குது? பென்சீன் டைசோனியம் குளோரைடு இருக்குது. உங்கள் கையில் குப்ரஸில் காப்பர் பவுடர் அண்ட் HCl ஒரு காப்பர் பவுடர் ஒரு HBr இப்படியெல்லாம் இருக்கட்டும். அப்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? சிமிலராக குளோரோபென்சீன் அண்டு ப்ரோமோபென்சீன் கிடைக்கும். இந்த ரியாக்ஷனோட பேர் கெட்டர்மேன் ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷனோட பேர் என்ன? கெட்டர்மேன் ரியாக்ஷன். ஓகே, சான்மேயர்ஸில் குப்ரஸ் ஹாலைடு, கெட்டர்மேனில் காப்பர் பவுடர் வித் HCl ஒரு HBr கரஸ்பாண்டிங் சிமிலராக இருக்கும். ஸ்டார்டிங் காம்பவுண்டு ப்ராடக்ட் எல்லாமே சிமிலர், ஜஸ்ட் ஒரு ரியேஜென்ட்ல மட்டும் சின்னதாக ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே, அகெயின் பால்ஸ் ஷீமேன்னு சொல்லி ஒரு ரியாக்ஷன் இருக்குது. பால்ஸ் ஷீமேன் அங்கே என்ன நடக்குது? அங்கே வந்து நம்மளோட பென்சீன் டைசோனியம் குளோரைடு இருக்குல்ல, பென்சீன் டைசோனியம் குளோரைடு இஸ் ட்ரீட்டட் வித் HbF4. HbF4னா ஃப்ளூரோபோரிக் ஆசிட். ஸோ இட் பிகம்ஸ், நம்ம பென்சீன் ரிங் இருக்கும், N2+ இருக்கும், BF4- இருக்கும். ஓகே, இதை நீங்கள் ஹீட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபைனலி யூ வில் எண்ட் அப் இன் ஹேவிங் ஃப்ளூரோபென்சீன். உங்களுக்கு ஃப்ளூரோபென்சீன் கிடைக்கும். இல்லை நீங்கள் பென்சீன் டைசோனியம் குளோரைடை ஜஸ்ட் நீங்கள் KI கூட ட்ரீட் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் யூ வில் கெட் அயோடோபென்சீன் கிடைக்கும். இந்த ரியாக்ஷனோட பேர் ஃப்ளூரோபென்சீன் கிடைக்கிற இந்த ரியாக்ஷனோட பேர் தான் பால்ஸ் ஷீமேன் ரியாக்ஷன். கிளியர்? ஓகே, அதெல்லாம் ஓகே தானே? ஓகே பஸ், அடுத்தது நம்ம படிக்க போகிறது ஹாலோஅல்கேன்ஸோட ஒரு இம்பார்ட்டண்டான
chemical reaction that is called nucleophilic substitution reaction. நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்க. இந்த nucleophilic substitution reaction எப்படி நடக்குது? ஒரு நியூக்ளியோஃபைல் வெளியே போகுது, இன்னொரு நியூக்ளியோஃபைல் உள்ள வருது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, CH3X இது பாண்ட் பிரேக் ஆகும், இது X மைனஸ், இது பிளஸ். ஸோ மைனஸ் சார்ஜ், இந்த நெகட்டிவ் சார்ஜ் கேரிங் ஸ்பீஷிஸ் இஸ் த நியூக்ளியோஃபைல். அது வெளியே போகுது, அந்த இடத்துல புதுசாக ஒரு நியூக்ளியோஃபைல் வருது. தட் இஸ் ஹேப்பனிங் ஹியர். அந்த ரியாக்டிவிட்டி பார்க்கும்போது லீவிங் ஒரு நியூக்ளியோஃபைல் லீவ் ஆகணும் இல்லை? அப்போது CH3Xல யார் பெட்டராக லீவ் ஆகும்? ஃப்ளோரினா, புரோமினா, குளோரினா, அயடினா. நமக்கு எல்லாருக்குமே தெரியும் கார்பன் ஹாலஜன் பாண்ட் லெங்த் அதிகம், அயடினுக்கு தானே. லெங்த் அதிகம்னா ஸ்ட்ரென்த் கம்மி, ஸ்ட்ரென்த் கம்மினா வீக்கு, பிரேக் ஆகும், வெளியே போகும். ஸோ அதனால அயடோ ஆல்கேன்ஸுக்கு நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் அதிகமாக நடக்குது. அதனால தான் இந்த ஆர்டர் இங்கே கொடுத்துருக்காங்க. தென் வி ஹாவ் திஸ் சம் ரியாக்ஷன். நம்ம இதெல்லாம் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். பாருங்க, வெரி வெரி சிம்பிள் ரியாக்ஷன். நீங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டியது, இங்கே பிரேக் ஆகுது, இது நெகட்டிவ், இது ப்ளஸ். ஓகே, அதே மாதிரி ஒவ்வொன்றிலையும் நீங்கள் பண்ணணும். KOHனா K ப்ளஸ் இருக்கும், OH மைனஸ் இருக்கும். ஸோ சொல்லுங்க ஆல்கில் ஹாலைடு RXும் KOH ரியாக்ட்னா X மைனஸ் போய் OH வரும். நமக்கு என்ன கிடைக்கும் சார்? நமக்கு ROH கிடைக்கும், ஆல்கஹால் கிடைக்கும். இங்கே சோடியம் ஆல்கோக்சைடு எப்படி? Na ப்ளஸும் OR மைனஸும். ஸோ X மைனஸ் போய் OR மைனஸ் வரும். என்ன கிடைக்கும்? ROR கிடைக்கும். வாட் இஸ் திஸ்? ஈதர் KCN. எஸ் பசங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. KCN அண்ட் AgCN விஷயத்தில் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா இது ரெண்டும் இம்பார்ட்டன்ட். KCN NaCN எல்லாமே அயோனிக்கு. அதனால K ப்ளஸும் CN மைனஸும் கார்பனில் தான் நெகட்டிவ் சார்ஜ். ஆனால் வாட் அபவுட் AgCN? AgCN இஸ் அ கோவாலன்ட் காம்பவுண்டு. அங்கே சில்வர் கார்பனுக்கு இடையில கோவாலண்ட் பாண்ட் இருக்கு. அதனால இங்க யாரால தான் பாண்டிங் பண்ண முடியும்? நைட்ரஜன் மட்டும்தான் ஃப்ரீயா இருக்காங்க. நைட்ரஜன் தான் அங்க போய் பாண்டிங் பண்ணுவேன். புரியுதா? சைனோ குரூப்ல கார்பனுக்கும் பாண்டிங்ல பண்ணலாம், நைட்ரஜனுக்கும் பண்ணலாம். ஆம்பிடென்டேட் லிகேண்ட்னு சொல்லுவாங்க கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில. அதே மாதிரி ஸோ KCN அயோனிக்கு தானே. ஸோ X மைனஸ் போனால் அங்கே RCN கிடைக்கும். ஆனால் AgCN இருந்தால் சில்வர் கார்பன் கோவாலன் பாண்ட் இருக்கு, அது பிரேக் பண்ண முடியாது. அதனால நைட்ரஜன் தான் போய் அங்கே ஜாயிண்ட் ஆகுது. அதனால நமக்கு என்ன கிடைக்குது? RNC கிடைக்குது. வாட் இஸ் திஸ்? நைட்ரைல். வாட் இஸ் திஸ்? ஐசோநைட்ரைல். और இப்படி சொல்லலாம், இது சயனைடு, இது ஐசோசயனைடுன்னு சொல்லலாம். அது இம்பார்ட்டன்ட் பசங்களா நோட் பண்ணிக்கோங்க. சிமிலர்லி KNO2 இருக்கு, AgNO2 இருக்கு. பசங்களா KNO2 அயோனிக், AgNO2 கோவாலண்ட். KNO2 இல்ல கோணோ. KNO2 இல்ல கோணோ. அப்படி படிச்சுக்கோங்க. AgNO2 கிடையாது, AgONO. அதுல KNO2 அயோனிக் தானே. அப்போ K ப்ளஸ், அப்போ K ப்ளஸ், இங்கே ஆக்சிஜனுக்கு மைனஸ். AgNO2 கோவாலண்ட் தானே. அப்போ சில்வருக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையில கோவாலண்ட் பாண்ட் இருக்கு. அப்போ யாருக்கு தான் பாண்டிங் இன்வால்வ் பண்ண முடியும்? நைட்ரஜனுக்கு தான் பாண்டிங் இன்வால்வ் பண்ண முடியும். ஸோ பாருங்க, இங்கே KNO2 கூட ட்ரீட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? RONO கிடைக்கும். ஆனால் AgNO2 கூட ஆக்சிஜன் பாண்டிங்கில் இருக்கு, நைட்ரஜன் தானே போய் பாண்ட் பண்ணணும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? RNO2 கிடைக்கும். புரியுத பசங்களா? திஸ் இஸ் கால்டு நைட்ரோ ஆல்கேன் அண்ட் திஸ் இஸ் கால்டு ஆல்கைல் நைட்ரேட். RNO2 இஸ் கால்டு நைட்ரோ ஆல்கேன். RONO is called alkyl nitrate. So நீங்க முதல்ல படிக்க வேண்டியது KNO2 னு பார்த்தா அது KNO2 இல்ல, அது கோணோ. AgNO2 இல்ல, அது AgONO. அப்புறம் KNO2 பொட்டாசியத்தோட காம்பவுண்ட் அயோனிக், சில்வரோட காம்பவுண்ட் கோவாலண்ட். அது சயனைட் ஆனாலும் சரி, நைட்ரோ ஆனாலும் சரி. அடுத்து என்ன? எஸ், திஸ் இஸ் சில்வர் சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட். என்ன ஆகும்? இது மைனஸ், இது பிளஸ். ஓகே, அப்ப என்ன ஆகும்? X மைனஸ் வெளியே போய் அங்க RC டபுள் பாண்ட் OR வருது. வாட் இஸ் திஸ்? எஸ்டர். இது வந்து எஸ்டர் ஃபார்ம் ஆகுது. அப்புறம் NH3 இருந்து நைட்ரஜன் ஹைட்ரஜன் பாண்ட் பிரேக் ஆகி H பிளஸ் வெளியே போகும். அப்ப NH2 மைனஸ் மிச்சம் இருக்கும், அது அங்க போய் ஜாயிண்ட் ஆகும். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும்? பிரைமரி அமீன்ஸ் கிடைக்கும். சிம்பிள் ரியாக்ஷன், வெரி வெரி சிம்பிள் ரியாக்ஷன். அடுத்த பசங்களை பாருங்க, நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன்ல ரெண்டு கேட்டகரி இருக்கு, SN1 அண்ட் SN2 ரியாக்ஷன் இருக்கு. நல்லா பாருங்க பசங்களா, SN1 ரியாக்ஷன், SN1 ரெண்டு ஸ்டெப்ல நடக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஸ்லோ ஸ்டெப், கார்போகேட்டன் ஃபார்மேஷன். செகண்ட் ஸ்டெப்ல வந்து அந்த கார்போகேட்டன்ல புதுசா வந்து நியூக்ளியோஃபைல் அட்டாச் ஆகும். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல கார்போகேட்டன் ஃபார்ம் ஆகுதா? ரெண்டாவது ஸ்டெப்பில் தானே நியூக்ளியோஃபைல் வந்து அட்டாக் பண்ணுறேன். அப்போ வர்ற நியூக்ளியோஃபைலுக்கு ஃப்ரண்ட் சைடு வழியும் பேக் சைடு வழியும் வரலாம். ஏன்னா ஆல்ரெடி அங்கே நியூக்ளியோஃபைல் இல்லை, இது போயிட்டேன். அப்போ நமக்கு இன்வெர்டட் ப்ராடக்ட்டும் கிடைக்கும், ரிட்டென்ஷன் ப்ராடக்ட்டும் கிடைக்கும். அது ரெண்டும் சேர்ந்து அதுக்கு பேர் ரசமிக் மிக்சர். ஸோ SN1ல் ரசமிக் மிக்சர் கிடைக்கும் பசங்களா, மறந்துடாதீங்க. அண்ட் அதே மாதிரி இங்கே கார்போகேட்டன் இருக்கு. ஆனால் SN2 சிங்கிள் ஸ்டெப் ரியாக்ஷனா ஒரே ஸ்டெப்பில் நடக்குமா? அப்போ புதுசாக வர நியூக்ளியோஃபைலுக்கு
ஆல்ரெடி இருக்கிற நியூக்ளியோஃபைலை ஃபேஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் அது பேக் சைடு வழியாக மட்டும்தான் வர முடியும். ஸோ ஓன்லி இன்வெர்டட் ப்ராடக்ட் கிடைக்கும். SN2ல ஓன்லி இன்வெர்டட் ப்ராடக்ட், அதுக்கு பேர் வால்டன் இன்வர்ஷன். ஆனால் SN1ல் 2 ஸ்டெப்பில் நடக்கிற ரியாக்ஷனில் இன்வர்ஷனும் இருக்குது, ரிட்டன்ஷனும் இருக்குது. அது ரெண்டும் 50-50 வரும்போது அதுக்கு பேர் ரசமிக் மிக்சர். ஓகே பசங்களா? எஸ். SN1 2 ஸ்டெப்பில் நடக்குது, ஸ்லோவாக நடக்குது. அதனால நியூக்ளியோஃபைல் வீக்காக இருந்தால் போதும், சண்டை கூட வரல, மெதுவாக தானே வெயிட் பண்ண தானே வர்றேன். ஸோ வீக் நியூக்ளியோஃபைலால் SN1. ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைல் வரணும், அது SN2. ஏன்னா SN2ல ஒரே ஸ்டெப்பில் ப்ராடக்ட் வரணும், அப்போ ஸ்ட்ராங்கான நியூக்ளியோஃபைல் வரணும். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி நியூக்ளியோஃபைல் SN1க்கு லோ போதும், ஆனால் SN2க்கு ஹை வேணும். அதே மாதிரி சால்வெண்ட்டை பொறுத்த வரைக்கும் SN1ல் கார்போகேட்டியோன் ஃபார்ம் ஆகுது, அப்போ போலார் சால்வெண்ட்ஸ் தான் நல்லது. போலார் சால்வெண்ட்ஸ் ஸ்டெபிலைசஸ் த கார்போகேட்டியோன். நான் போலார் சால்வெண்ட்ஸாக இருந்தால் அது SN2க்கு தான் நல்லது. ஓகே, கார்போகேட்டியோனோட ஃபார்மேஷன் இருக்குது, அதனால ஆல்கைல் ஹாலைடில் டெர்ஷரி ஆல்கைல் ஹாலைடு ஆல்வேஸ் ப்ரிஃபர் SN1 ரியாக்ஷன். பிரைமரி ஆல்கைல் ஹாலைடு ஆல்வேஸ் ப்ரிஃபர் SN2 ரியாக்ஷன். அப்போ செகண்டரி ஆல்கைல் ஹாலைடு இப்படி என்ன பண்ணுவாங்க? செகண்டரி ஆல்கைடு வரும்போது தான் சால்வெண்ட் போலாரா நான் போலாரா, நியூக்ளியோஃபைல் ஸ்ட்ராங்கா வீக்கா, அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் நம்ம பார்த்து டிசிஷன் எடுக்கணும். ஓகே ரைட். ஸோ அடுத்தது என்ன பசங்களா? அடுத்தது எலிமினேஷன் ரியாக்ஷன். ஆல்கைல் ஹாலைடில் இருக்கிற எலிமினேஷன் ரியாக்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா, ஹாலஜனும் போகும், ஒரு ஹைட்ரஜனும் போகும். ஹாலஜன் அட்டாச் பண்ண கார்பன், அதுக்கு பக்கத்தில் கார்பன், பீட்டா கார்பன், அதிலிருந்து ஹைட்ரஜன் போகும். ஸோ இட் இஸ் எ பீட்டா எலிமினேஷன் ரியாக்ஷன். இட் இஸ் known as டீஹைட்ரோஹாலஜனேஷன். அதுக்காக நாம யூஸ் பண்ண வேண்டிய ரியேஜென்ட் ஆல்கஹாலிக் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. கிளியரா பசங்களா? ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. எக்ஸாம்பிள் இருக்கா? இல்லை. CH3 CH Cl CH2 CH3 2 chlorobutane. ஓகே, என்ன பண்ணுறாங்க? ஆல்கஹாலிக் KOH. ஓகே ஓகே, ஆல்கஹாலிக் KOH. ஸோ கண்டிப்பாக குளோரின் போகும். இதுவும் பீட்டா கார்பன் தான், இதுவும் பீட்டா கார்பன் தான். பீட்டா கார்பன்லேருந்து ஹைட்ரஜன் போகணும்ல? எஸ். ஸோ என்ன பண்ணலாம்? ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த பீட்டா கார்பன்லேருந்து ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணால் CH2 டபுள் போண்டு CH சிங்கிள் போண்டு CH2 சிங்கிள் போண்டு CH3 இப்படி ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். இல்லை இந்த பீட்டா கார்பன்லேருந்து ஹைட்ரஜன் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? CH3 CH டபுள் போண்டு CH சிங்கிள் போண்டு CH3. ஸோ பசங்களா, இது ஒரு ப்ராடக்ட் தான், இது ஒரு ப்ராடக்ட் தான். ரெண்டு இடத்துலையுமே டீஹைட்ரோஹாலஜனேஷன் நடந்திருக்கு. இந்த டீஹைட்ரோஹாலஜனேஷன் நடந்து நமக்கு ஆல்கீன் கிடைச்சிருக்கு. பட் நான் பார்க்கும்போது இது வந்து லெஸ் சப்ஸ்டிடியூட்டட் ஆல்கீன். ஏன்னா இங்கே CH2 2 ஹைட்ரஜன் அப்படி தான் இருக்குது, சப்ஸ்டியூட் ஆகலை. இந்த பக்கம் ஒரு ஹைட்ரஜன் மட்டும் சப்ஸ்டியூட் ஆகிருக்கு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரு ஹைட்ரஜன் சப்ஸ்டியூட் ஆயிருக்கு, இந்த சைடு ஒரு ஹைட்ரஜன் சப்ஸ்டியூட் ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் த மோஸ்ட் சப்ஸ்டிடியூட்டட் ஆல்கீன். மோஸ்ட் சப்ஸ்டிடியூட்டட் ஆல்கீன் இஸ் த ஸ்டேபிள் ப்ராடக்ட்னு சொல்கிறாங்க யாரு? States of rule. அதான் states of rule. States of rule says that dehydrohalogenationல more than one compound வருதுன்னா அதில் most substituted alkene is the stable product. இல்லாட்டி இப்படி சொல்லலாம், எங்க ஆல்ஃபா ஹைட்ரஜன் அதிகமாக இருக்கும், டபுள் பாண்டட் கார்பனுக்கு பக்கத்தில் தானே இது 3 இது 3 மொத்தம் 6 ஆல்ஃபா ஹைட்ரஜனுக்கு. இங்கே டபுள் பாண்டட் கார்பனுக்கு பக்கத்தில் 2 ஆல்ஃபா ஹைட்ரஜன் தான் இருக்கு. கிரேட்டர் நம்பர் ஆஃப் ஆல்ஃபா ஹைட்ரஜன் த கிரேட்டஸ்ட் ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஆல்கீன் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ அப்படி பார்த்தாலும் திஸ் இஸ் த ஸ்டேபிள் ப்ராடக்ட் ஆர் திஸ் இஸ் த மேஜர் ப்ராடக்ட். மேஜர் ப்ராடக்ட் states of product. ஆனால் எப்போவாவது states of product இல்லை வேற ப்ராடக்ட் மேஜர் ஆகும். வேற ப்ராடக்ட் states of product இல்லாமல் வேற ப்ராடக்ட் மேஜர் ஆகுனா அதுக்கு பேர் ஹாஃப்மேன் ப்ராடக்ட். அது மேஜர் ஆகும், அது வந்து ஸ்பெஷல் கண்டிஷன் லைக் ரெசனன்ஸ் எல்லாம் பாசிபிளாக இருந்தால், எந்த ஃபார்ம் பண்ணுற ஆல்கீனில் ஒரு ரெசனன்ஸ் ஸ்டெபிலைசேஷன் எல்லாம் இருந்துச்சுன்னா ஓகே states of product வேண்டாம், ஹாஃப்மேன் ப்ராடக்ட் போதும்னு சொல்லலாம். ஓகே பசங்களா, அடுத்தது என்ன? ரியாக்ஷன் வித் மெட்டல்ஸ். ரியாக்ஷன் வித் மெட்டல். ஆல்கைல் ஹாலைடோட ஒரு இம்பார்ட்டன்டான நேம் ரியாக்ஷன் தான் வுட்ஸ் ரியாக்ஷன், ஃபிட்டிக் ரியாக்ஷன், வுட்ஸ் ஃபிட்டிக் ரியாக்ஷன். இங்கே என்ன நடக்குது தெரியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் CH3Cl. ஓகே, சோடியம் மெட்டல், எகெயின் ஒரு CH3Cl. இங்கே 2 சோடியம் மெட்டல் இருக்கும், ட்ரை ஈதர் இருக்கும். என்ன ஆகுது? எஸ் பசங்களா, 2Na இருக்குது, குளோரின் 2NaCl வெளியே போகுது, CH3 சேர்ந்து ஈதேன் ஃபார்ம் ஆகுது. ஸோ 2 மோலிக்யூல் ஆல்கைல் ஹாலைடு சோடியம் மெட்டலோட ப்ரெசன்ஸில், ட்ரை ஈதரோட ப்ரெசன்ஸில் என்ன நடக்குது? ஹையர் ஆல்கேனா மாறுது, ஹையர் ஆல்கேன் ஈதேனா மாறுது. புரியுதா? இதுதான் வுட்ஸ் ரியாக்ஷன். வுட்ஸ் ரியாக்ஷன்னா ரெண்டுமே ஆல்கைல் ஹாலைடு ஆகணும். ஃபிட்டிக் ரியாக்ஷன்னா ரெண்டுமே அரைல் ஹாலைடு. குளோரோபென்சீனும் இதே மாதிரி ரியாக்ஷன் நடக்கும், சோடியம் மெட்டல் ட்ரை ஈதர். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? டைஃபினைல் கிடைக்கும். அதோட பேர் ஃபிட்டிக் ரியாக்ஷன். ஒரு குளோரோமீதேனும் குளோரோபென்சீனும் அப்போ ஒன்று ஆல்கைல் ஹாலைடு, ஒன்று அரைல் ஹாலைடு. இதே மாதிரி சோடியம் மெட்டல் கூட ரியாக்ஷன் நடந்து நமக்கு டொலுவின் கிடைக்கும். அப்போ அதுக்கு பேர் வுட்ஸ் ஃபிட்டிக் ரியாக்ஷன். ஓகே பசங்களா, ஸோ வுட்ஸ் ரியாக்ஷன்
specific reaction எல்லாமே ஓகே தானே. அடுத்தது less reactive to nucleophilic substitution reaction. Yes, chlorobenzene பத்தி பேசிட்டு இருக்கோம் நம்ம, வேற யாரை பத்தியும் இல்ல. CH3 CH2 Cl. Okay, this is haloalkanes, this is haloalkane, this is haloarenes. நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் கம்பேர் பண்ணும்போது இங்கே நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் நடக்குது. நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் இங்கே நடக்குது, ஆனால் இங்கே நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் நடக்கலை. என்ன காரணம்? காரணம் என்னென்னா, நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் நடக்கிறதுக்கு காரணம் இங்கேருந்து குளோரின் மைனஸாக ஈஸியாக ரிமூவ் ஆகலாம், இங்கேருந்து Cl மைனஸ் ஈஸியாக ரிமூவ் ஆக முடியலை. அப்போ அதுதான் ஏன் முடியலை அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு தெரியும், இந்த குளோரினில் லோன் பேர் இருக்குது, அது ப்ளஸ் ஆர் எஃபெக்ட் ஆகும்போது ரிங்கில் என்டர் ஆகுமா, அப்போ இங்கே டபுள் பாண்ட் ஆகுமா. ஸோ கார்பன் குளோரின் பார்ஷியல் டபுள் பாண்ட் கேரக்டர் இருக்குது, அதனால ஒரு ரீசன். அப்போது அது பிரேக் பண்ணுறதுக்கு கஷ்டம். இன்னொரு ரீசன் என்னென்னா, இங்கே கார்பன் வந்து sp3 ஹைப்ரிடைஸ்டு லெஸ் எலக்ட்ரானெகட்டிவ், இங்கே கார்பன் வந்து sp2 ஹைப்ரிடைஸ்டு மோர் எலக்ட்ரானெகட்டிவ். ஸோ இங்கே எலக்ட்ரான் எல்லாம் குளோரின் சைடு போகும், இங்கே ப்ளஸ், ஸோ ஈஸியாக பிரேக் பண்ணலாம். இங்கே அப்படி இல்லை, குளோரினும் எலக்ட்ரானெகட்டிவ், sp2 ஹைப்ரிடைஸ்டு கார்பனும் எலக்ட்ரானெகட்டிவ், அப்படின்னா அந்த எலக்ட்ரான் பேர் ஒரு சைடுக்கு மட்டும் போக முடியாது. ஸோ தட் இஸ் another ரீசன். இஃப் எப்படியாவது நம்ம குளோரினை ரிமூவ் பண்ணால் கூட இந்த ப்ளஸ் வந்துச்சுன்னு வைங்க, அந்த ப்ளஸ் வந்து ஹைலி அன்ஸ்டேபிள், அப்போ SN1 ரியாக்ஷன் நடக்கவே நடக்காது. ஸோ பார்ஷியல் டபுள் பாண்ட் கேரக்டர், sp2 ஹைப்ரிடைஸ்டு கார்பன், அதே மாதிரி இன்ஸ்டெபிலிட்டி ஆஃப் த அரைல் கேட்டியோன். இன்னொரு விஷயம் என்னென்னா, நியூக்ளியோஃபிலிக்னா என்ன, நியூக்ளியோஃபைல்னா எலக்ட்ரான் ரிச், பென்சின் ரிங்னா என்ன, எலக்ட்ரான் ரிச். ஸோ ஒன்றாகுமா, இல்லை ஸ்டெரிக் ரிப்பல்ஷன் இருக்கும். ஸோ அதுவும் ஒரு காரணம். ஸோ தெர் ஆர் சோ மெனி ரீசன். மெயினாக வந்து ஒரு 4 ரீசன் இருக்குது. அதனால் குளோரோபென்சீனுக்கு நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் யூஸ்வலி நடக்காது. நடத்த வைக்கணும்னு நீங்கள் ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சுன்னா நடத்த வைக்கலாம், ஆனால் விகரஸ் கண்டிஷனாக நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்கா கொடுத்துருக்காங்க பார்க்கட்டும். ரீப்ளேஸ்மெண்ட் பை ஹைட்ராக்சில் குரூப் பாருங்க, குளோரோபென்சீன் NaOH கூட ட்ரீட் பண்ணலாம். அது எப்படின்னா 623 கெல்வின் 300 ATM ப்ரெஷர், அந்த மாதிரி ஹை டெம்பரேச்சர் ஹை ப்ரெஷர், அதில் சோடியம் ஹைட்ராக்சைடு எல்லாம் வச்சா குளோரோபென்சீனை வந்து நீங்கள் Cl வந்து ரீப்ளேஸ் ஆக்கி அங்கே OH ஆகும், குளோரோபென்சீனு ஃபீனோலாக மாறுது. இந்த ப்ராசஸுக்கு பேர், இது ஒரு நேம் ரியாக்ஷன், இந்த ப்ராசஸோட பேர் டவுஸ் ப்ராசஸ். பட் இது நடக்கிறதுக்கு பாருங்கள் ஸ்பெஷல் கண்டிஷன்ஸ் வேணும். இந்த ரியாக்ஷனை கொஞ்சம் ஈஸியாக்கணும், நீங்கள் ஃபர்தராக ஈஸியாக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த குளோரோபென்சினில் NO2 குரூப்பை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இங்கே ஒரு NO2 குரூப்பு, இல்லை இங்கே NO2 குரூப்பு, இங்கே ஒரு NO2 குரூப்பு. பிகாஸ் NO2 இஸ் அன் எலக்ட்ரான் விட்ரோயிங் குரூப்பு. எலக்ட்ரான் விட்ரோயிங் குரூப் என்ன பண்ணுவாங்க, பென்சீன் ரிங்கிலிருந்து எலக்ட்ரான் டென்சிட்டியை கம்மி பண்ணுவாங்க. அப்போ ரிங்கில் எலக்ட்ரான் டென்சிட்டி கம்மி ஆச்சுன்னா நியூக்ளியோஃபைலுக்கு வர்றது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ த பிரசன்ஸ் ஆஃப் NO2 குரூப் ஆர் த நம்பர் ஆஃப் NO2 குரூப் increases the rate of the nucleophilic substitution reactions in chlorobenzene சொல்லிட்டேன். ரைட், அடுத்தது electrophilic substitution reaction in chlorobenzene. எஸ் பசங்களா, குளோரோபென்சீன் சொல்லும்போது எல்லாருக்குமே தெரியும், பென்சீன் ரிங்கில் அட்டாச் பண்ணது குளோரின் கிட்ட என்ன இருக்குது, லோன் பேர் இருக்குது. லோன் பேர்னா அது ப்ளஸ் ஆர் எஃபெக்ட். அப்போது எலக்ட்ரான் டென்சிட்டி ஓர்த்தோ பேரால அதிகமாகும், அதனால ஓர்த்தோ பேரா பொசிஷனில் தான் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் நடக்கும். ஸோ இதுக்கு ஹாலஜனேஷன் நடந்தால் என்ன கிடைக்கும், ஹாலஜனேஷன் நடந்தால் ஓர்த்தோவில் ஒரு குளோரின் கிடைக்கும், அதே மாதிரி பேராலே ஒரு குளோரின் கிடைக்கும். இது மேஜர், பேரா தான் எப்பவுமே மேஜராக இருக்கும். ஓகே, அடுத்து நைட்ரேஷன் பண்ணால் அதே மாதிரி தான் 2 நைட்ரோ இல்லை குளோரோபென்சின் கிடைக்கும், அதே மாதிரி 4 நைட்ரோ குளோரோபென்சின். சல்ஃபோனேஷன் அதே மாதிரி தான், ஓர்த்தோ அண்ட் பேரா, பிகாஸ் குளோரின் இஸ் ஹேவிங் ப்ளஸ் ஆர் எஃபெக்ட். ப்ளஸ் ஆர் எஃபெக்ட் இஸ் ஓர்த்தோ பேரா டைரக்டிவ் டு. மறந்துடாதீங்க. ஃபிடல்கிராஃப்ட் ஆல்கிலேஷன், ஃபிடல்கிராஃப்ட் அசைலேஷனும் இதே மாதிரி பண்ணலாம், ஆல்கிலேஷன் பண்ணலாம். தெரியல உங்களுக்கு. நைட்ரேஷனோட ரியேஜென்ட் என்ன, நைட்ரேஷனோட ரியேஜென்ட் கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் அண்ட் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட். அப்போ அதிலிருந்து கிடைக்கிற எலக்ட்ரோஃபைல் நைட்ரோனியம் அயோன், இந்த நைட்ரோ குரூப் போய் சப்ஸ்டியூட் ஆகும். சல்ஃபோனேஷனில் எப்படி, ஒலியம்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் H2S2O7 or H2SO4 ப்ளஸ் SO3. அப்போது என்ன ஆகும், பென்சீன் சல்ஃபோனிக் ஆசிட் கிடைக்கும். பாருங்கள், இப்படி இங்கே குளோரின் இருக்கும், இங்கே SO3H இருக்கும். ஓகே, அடுத்து ஃபிடல்கிராஃப்ட் ஆல்கிலேஷன் சொல்லும்போது CH3Cl அன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைடு. ஸோ நமக்கு அதில் வந்து CH3+ கிடைக்கும். ஸோ அந்த CH3 குரூப் வந்து ஓர்த்தோ ஒரு பேரா, குளோரோபென்சீனோட ஓர்த்தோவில் பேரால போய் சப்ஸ்டியூட் ஆகும். அசைலேஷன் என்ன, CH3COCl அசைல் குளோரைடு. இதே மாதிரி அன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைடு கூட ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு CH3C டபுள் பாண்ட் O கிடைக்கும். இந்த கார்பனில் பாசிட்டிவ் சார்ஜ், அதுபோது ரிங்கில் போய் அட்டாச் ஆகும். ஓகே, கிளியராக பசங்களா. அடுத்தது ரியாக்ஷன் வித் மெட்டல்ஸ், வுட்ஸ் ஃபிட்டிங் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். வுட்ஸ் சொல்லும் போதே வுட்ஸ் ஃபிட்டிங்கும் சொல்லியாச்சு, அப்புறம் வேறு என்ன ஃபிட்டிங்கும் சொல்லியாச்சு. ஸோ தட்ஸ் இட் பசங்களா.
That's it பசங்களா. ஸோ நம்மளோட சாப்டர் வந்து இங்கே முடிஞ்சுது. ஸோ ஹாலோ ஆல்கேன்ஸ் அண்ட் ஹாலோ அரேன்ஸோட ஒரு குயிக் ரீகேப், ஒரு குயிக் ரிவிஷன் மாதிரி ஒரு 1 ஹவருக்குள்ளே, இல்லை மேக்ஸிமம் 1 ஹவர் இல்லை, ஒரு 40 மினிட்ஸ் தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன் செஷன். ஸோ ஒரு 40 மினிட்ஸுக்குள்ளே குயிக்காக வந்து உங்களுக்கு ரிவிஷன் பண்ணணும்னா திஸ் இஸ் த பெஸ்ட் வீடியோ ஐ கேன் அஷ்யூர் யூ. பிகாஸ் இம்பார்ட்டண்டான எல்லா பாயிண்ட்ஸும் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வீடியோ இல்லை இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக வீடியோ வேணும்னு சொன்னால் அதுவும் இருக்குது. எஸ், ஆல்மோஸ்ட் ஒரு 3 ஹவர்ஸ் 3.5 ஹவர்ஸில் நம்ம ஆல்ரெடி நம்ம இந்த சேனலில் ஹாலோஆல்கேன்ஸோட 1 ஷாட்டும் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோ மறக்காமல் பாருங்கள், நல்லா படிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சஜஸ்ட் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ ஸோ மச் பசங்களா. இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லாரும் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.